Good morning, students. Today we are going to see the state government in civics. Already in civics, union government or central government, you would have studied about that. That is the legislature, executive, and judiciary of the central government. The powers and functions of president, powers and functions of prime minister and the council of ministers, and powers and functions of Supreme Court and all. In this lesson, we are going to study something about the powers and functions of legislature, executive, and judiciary. Okay, the Constitution of India envisages for a federal form of government. Envisages means நம்மளுடைய தலைவர்களுடைய கற்பனையில் உருவானது தான் இந்த ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா இந்தியாவில் நிறைய மொழி, மதம், ஜாதி இதெல்லாம் இருக்கிறதுனால லாங்குவேஜஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் மெனி லாங்குவேஜஸ். ஸோ இந்தியா அப்படின்றது ஒரு கட்டமைப்பு கீழே ஒரு ரூலிங் கீழே கொண்டு வந்தனாலும் மீன் ஸ்டேட்ஸை என்ன பண்ணணும், பிரித்து தான் ரூல் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக இருக்கணும் அப்படின்றதுனால ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக கூட்டாட்சி அமைப்பு அப்படின்றத என்ன பண்ணாங்க, நம்ம லீடர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஹேவிங் செப்பரேட் சிஸ்டம். The Constitution of India envisages for the federal form of government having separate system of administration for the union and the state. On the whole, India was ruled by central government, but anyhow each and every state was ruled by their own government in union territories as well as states. States means here மாநிலங்கள். There are 28 states and 9 union territories. இந்தியாவில் 28 states and 9 union territories. மாநிலங்கள் 28 மாநிலங்கள் இருக்குது. 9 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் 1 நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி நோன் அஸ் டெல்லி. டெல்லியும் ஒரு யூனியன் டெரிட்டரி. அதை சொல்கிறப்ப நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம், என்சிடி அப்படின்னு சொல்லுவோம். The Constitution contains provisions for the governance of both the union and the states. கான்ஸ்டியூஷனில் எழுதப்பட்ட சாசனத்தில் எப்படி அரசாங்கம் அப்படின்றது மாநிலங்கள்லேயும் அடுத்து யூனியன் டெரிட்டரிஸ்லையும் எப்படி அவங்கள ரூல் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க. இட் லேஸ் டவுன் அ யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட். எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க அந்த கான்ஸ்டியூஷனில். எப்போது நவம்பர் 1949லேயே அதை முடிச்சிட்டாங்க. ஜனவரி 1950 கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க, அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இன் பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது 6வது பார்ட்டில் பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிக்கல் 152 to 237, நியர் அபவுட் 405 ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் 152லேருந்து 237 வரைக்கும் விச் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஸ்டேட்ஸ். மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் எப்படி அவங்கள ரூல் பண்ணணும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 152 to 237 articles which is applicable to all the states. The structure of the state government as formed in center consists of 3 branches. Structure of the government எப்படி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தோமோ லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, அதே மாதிரி இங்கேயும் என்ன மாநிலங்கள்லேயும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ், legislature and judiciary. There are executive, the legislature and the judiciary. The executive, first time எதை பார்க்க போகிறோம், executive administration, நிர்வாகம் அப்படின்றத. பிஃபோர் தட் we have to see the flow chart of the state government. ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ். அந்த எக்ஸிக்யூட்டிவோட லீடர் யார் அப்படின்னா கவர்னர். அவருக்கு கீழே இருக்கவங்க சீஃப் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். தென் லெஜிஸ்லேச்சர்னு எடுத்துட்டோம்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் அதில் இருக்க மெம்பர்ஸை எம்எல்ஏன்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா அதில் இருக்க மெம்பர்ஸை என்னன்னு சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் அதில் இருக்க மெம்பர்ஸை எம்எல்சின்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா லோவர் ஹவுஸ். அப்போனா ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குமா மேடம்னு கேட்கக்கூடாது. அதாவது லோவர் சபா, அப்பர் சபா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதில் இருக்க மெம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தென் ஜுடிஷியரி, மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அதர் கோர்ட்ஸும். மாநிலத்தில் இந்தியாவில் படிக்கிறப்ப சுப்ரீம் கோர்ட்னு படிச்சிருப்பீங்க. இங்கே ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கோர்ட்ஸும். Okay, shall we continue? The executive. Governor is the constitutional head of the state executive. மாநிலங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக பொறுப்பில் தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ஹெட் யார் அப்படின்னு சொன்னோம்னா
கவர்னர். ஜென்ரலி தெர் இஸ் எ செப்பரேட் கவர்னர் இன் ஈச் ஸ்டேட். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. பட் இஃப் த சிச்சுவேஷன் வாரண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, வாரண்ட்ஸ் அப்படின்னா ஆணை பத்திரம், சிச்சுவேஷன் வாரண்ட்ஸோ த சேம் பர்சன் மே பி அப்பாயிண்டட். ஒரே ஆள் 2-3 மாநிலங்களுக்கும் கவர்னராகவும் இருக்கலாம். ஆஸ் அ 2 or more states. மீன் 2-3 மாநிலங்களுக்கும் அவர் என்னவாக இருக்கலாம், கவர்னராக இருக்கலாம். ஆர்டிக்கல் 154 வெஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இந்த கவர்னர். ஆர்டிக்கல் 154 கவர்னருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ்னு சொன்னோம், நிர்வாக பொறுப்புன்னு சொன்னேன். அந்த நிர்வாக பொறுப்பில் கவர்னருக்கு என்னென்ன மாதிரியான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்பாயின்மெண்ட்டாக த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷெல் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட்டாக. கவர்னரை நான் ஏற்கனவே சொன்னேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கவர்னர் இருப்பாங்க. ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் ஒரு கவர்னர் 2-3 மாநிலத்துக்கு சேர்ந்த மாதிரியும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டாக. His usual term of office is 5 years. அந்த கவர்னர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றலாம், 5 years once. ஓகே, பட் he hold office during the pleasure of the president. இருக்கலாம், கண்டினியூவும் பண்ணலாம். பிரசிடெண்ட் விருப்பப்பட்டால் 5 வருஷம் ஆனாலும் அவர் என்ன பண்ணலாம், அடுத்து கவர்னரை அவரே கூட கண்டினியூ பண்ணலாம். யாரோடைய விருப்பத்துக்கு இணங்க, பிரசிடெண்ட்டோட ப்ளஷர், விருப்பமாக. Generally, the governor does not belong to the state where he is appointed. இப்போ அந்த ஒரு கவர்னர் இருக்கார் அப்படின்னா அந்த கவர்னர் அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், மிஸ்ஸஸ் தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தோம். அவங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அவங்கள தமிழ்நாட்டில் கவர்னராக போட மாட்டாங்க. தட் இஸ் த டேர்ம்ஸ். ஓகே, அவங்க இப்போ ஆந்திர கவர்னராக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆந்திரா, தெலுங்கானா, ஐ திங்க். So, first thing governor does not belong to the state where he is appointed. He can also be transferred from one state to another by the president. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கும் இவர் மாற்றப்படலாம் திடீர்னு கூட. அது யார் செய்வாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் தான் பண்ணுவாங்க. He can also resign any time by addressing his resignation to the president. பிரசிடெண்ட்டு தான் இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். பிரசிடெண்ட்டு தான் இவர் மாநிலத்திலேருந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றுவார். அந்த கவர்னர் அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டார். தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா வேறு மாநிலத்தை சார்ந்தவர் தான் கவர்னராக இருப்பாங்க. பிரசிடெண்ட்டுக்கு விருப்பப்பட்டால் அவர் 5 வருஷம் இல்லை, கண்டினியூவும் பண்ணலாம். அதுக்கு மேலே இல்லை, பிரசிடெண்ட்டுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவரை கவர்னர் பதவியிலேருந்தும் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இன்கேஸாம் அவருக்கு கவர்னராக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், ரிசைன் பண்ணிடலாம். அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அவர் யார்கிட்ட கொடுக்கணும், பிரசிடெண்ட் கிட்ட தான் கொடுக்கணும். லிசன் இட் கேர்ஃபுல்லி, ஆல் ஆஃப் யூ. The legislature of the state or the high court also no role in the removal of the governor. அதாவது இவர் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்கிறோம், சட்டமன்றமோ இல்லை ஹைகோர்ட்டோ கவர்னரை பதவியிலேருந்து எடுக்க முடியாது. சட்டமன்றம்னா மாநிலங்களில் பார்த்தா சீஃப் மினிஸ்டர் விருப்பப்பட்டாலோ இல்லை கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் விருப்பப்பட்டாலோ இவரை பதவியிலேருந்து எடுக்க முடியாது. யார் நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும், பிரசிடெண்ட்டாக. எ பர்சன் மே பி அப்பாயிண்டட் as a governor for any number of terms. ஒருத்தர் அந்த கவர்னராக போடுறாங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் அவர் இருக்கார் அப்படின்னா திரும்ப 5 வருஷமாக திருப்பியும் கவர்னராக கூட வேறு மாநிலத்துக்கு போடலாம், இல்லை அதே மாநிலத்துக்கும் போடலாம். அது பிரசிடெண்ட்டோட விருப்பம். 2 conventions have been set up in the matter of appointing person as a governor of the state. 2 முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, கவர்னரை ஒரு மாநிலத்துக்கு கவர்னராக போடணும் அப்படின்னா he should not be a resident of the state concerned. அந்த கவர்னர் அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கவர்னர் போடுறாங்க அப்படின்னா அவர் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்னர்னால் அந்த கவர்னர் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன்ட் இஸ் கன்சல்டட் அண்ட் இட்ஸ் வியூ வர் சாட் ரிகார்டிங் த ப்ரொப்போஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரி இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய சாய்ஸையும் என்ன பண்ணுவார், கவர்னர் கேட்பார். யாரை கவர்னராக போடலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸ் ஜஸ்ட் அவர்கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கேட்பாங்க. தட்ஸ் இனஃப். அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 158(3)A ஆர்டிக்கல்னு சொல்கிறோம். அதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இவ்வளோ பெரிய கண்ட்ரியை ரூல் பண்ணுறதுக்கு 405 ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அதில் சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் 158(3)A வேற த சேம் பர்சன் இஸ் அப்பாயிண்டட் as governor of 2 or more states. நான் ஏற்கனவே சொன்னேன், கவர்னர் 1 or 2 or more ஸ்டேட்ஸ்க்கு என்னவா போடுவாங்க, கவர்னராகவும் போடுவாங்க. The emoluments and allowances payable to the governor shall be allocated among the states in such proportion as the president may be ordered determine. அதாவது இந்த கவர்னருக்கு கொடுக்குற எமோல்மெண்ட்ஸ், ஊதியம், அலவன்சஸ், சலுகைகள் இருக்குது. அவருக்கான மாதத்துக்கான சேல்ரி, அடுத்து அவருக்கு எல்லா சலுகைகளும் இருக்கும். அவர் காரில் போகிறதுக்கானது, அவருக்கு செக்யூரிட்டி, அவருக்கு தேவையான இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னா அவருக்கு ராஜ்பவன் ஒன்று இருக்குது, அதில் அவர் ஸ்டே பண்ணணும்.
கொடுக்கணும், அதுக்கு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸு, இது எல்லா செலவுகளையும் மொத்தமாக வந்து அவருக்கு ஏதானும் உடம்பு முடியல, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு உடம்பு முடியல, இது எல்லாத்துக்கும் நல்லா வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே. மொத்த அலவன்ஸும் யார் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாக. யார் கொடுக்கணும்? அந்த மாநிலத்துக்கு. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கவர்னராக யார் இருக்காங்க? மிஸ்டர் பன்வாரிலால் புரோஹித்தாம். இவருக்கு தேவையான சேலரி கொடுக்கறது, இவருக்கு தேவையான அலவன்சஸ், எமோல்மெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் எல்லாம் கொடுக்கறது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டாம். சச் ப்ரொப்போர்ஷன் ஆஸ் த பிரசிடென்ட் மே பி ஆர்டர் டிட்டர்மைன்ட். இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க? முடிவெடுக்கிறது பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் சொல்கிற இந்த இதுவை இவங்க கொடுக்கணும் அந்தந்த ஸ்டேட்டை. அக்கார்டிங் டு குவாலிஃபிகேஷன். ஒரு ஒருத்தர் கவர்னராக போடணுன்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஆர்டிகல் 157 அண்ட் ஆர்டிகல் 158 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபை எலிஜிபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட். ஆர்டிகல் 157லேயும் ஆர்டிகல் 158லேயும் ஒருத்தர் கவர்னராக ஆகணும்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? எலிஜிபிலிட்டி. ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அவர் இந்தியாவோட பிரஜையாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், இந்திய பிரஜையாக இருக்கணும், இந்திய நாட்டை சார்ந்தவராக. ஃபஸ்ட் திங். ஹீ மஸ்ட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். ஹீ ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எனி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னா அவர் எம்பியாவோ இல்லை மாநிலங்களில் எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. இஃப் ஹீ இஸ் எ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்லேச்சர் ஹி ஆட்டோமேட்டிக்கலி வெக்கேட்ஸ் இஸ் சீட் ஆன் அசியூமிங் த ஆஃபீஸ். இன்கேஸ் அப்படி இருந்தால் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை எம்பியாவோ இருந்தானாலும் அவரை கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணால் அந்த பிளேஸை வந்து அவர் என்ன பண்ணணும்? அந்த பதவியை ரிசைன் பண்ணிடணும். வெக்கேட் ஹிஸ் ஆஃபீஸாக. ஓகே, அந்த பதவியை அசியூம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பதவியை என்ன பண்ணணும்? ரிசைன் பண்ணிடணும். ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன். அடுத்து வேறு எந்த விதமான லாபம் தர்ற தொழிலையும் ஆக்குபேஷன்லேயும் அவர் இருக்கக்கூடாது. தீஸ் ஆர் ஆல் த குவாலிஃபிகேஷன்ஸ் டு பி எ கவர்னரா. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிஃபிகேஷன் இஸ் ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. Powers and functions of the governor. Governor is the head of the state executive and he has enormous powers. State executive அந்த மாநிலத்தோடைய நிர்வாக பொறுப்பு மொத்தம் யார்கிட்ட இருக்குது? கவர்னர்கிட்ட. இனார்மஸ் நிறைய பவர்ஸ் இருக்குது. இந்த எக்ஸைஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் த கவர்னர் எக்ஸ்பெக்ட் இன் சர்டன் கேசஸ் except in certain cases it is to be guided by the aid and advice of the council of ministers headed by the chief minister under article 163. கவர்னர்ஸ்க்கு enormous powers இருக்குன்னு பார்த்தோம். எக்ஸப்ட் இன் சர்டன் கேசஸ் ஒரு சில இதில் அவருக்கு என்ன கிடையாது? உரிமைகள் கிடையாது. இட் இஸ் டு பி கைடட் பை த எய்டா. இது எல்லாத்தையுமே மாநிலங்களில் இருக்க முதல்வரோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோ இவருக்கு சொல்கிறத இவர் வந்து என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்கிறத கேட்டு தான் வந்து இவர் என்ன பண்ணணும்? ஓகேன்னு சொல்லணும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் இருக்கிற பவர் என்ன அப்படின்னா ஜஸ்ட் தே ஷுட் நாட் அட் தர் ஹெட் எஸ். ஓகே, அவங்க வந்து ஆல்வேஸாக இந்தியாவில் இருக்க பிரசிடெண்ட்டோட பவர் அப்படின்றது ஜஸ்ட் அ நாமினல் பவர், நாட் அ ரியல் பவர். அவர் வந்து என்ன? ஜஸ்ட் நாமினல் பவர், ரியல் பவர் அவருக்கு கிடையாது. யாருக்கு தான் உண்டு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரைம் மினிஸ்டருக்கும் இல்லை மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டருக்கும் தான் ஃபுல் பவர் இருக்குது, ரியல் பவர் இருக்குது. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் தான். ஹி அப்பாயிண்ட்ஸ் அ லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். இப்போ ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுன்னா அந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதில் மெஜாரிட்டி பார்ட்டின்னு இருக்கும். மெஜாரிட்டினா எந்த அரசியல் கட்சி அதிக ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சிருக்காங்களோ அந்த அரசியல் கட்சியோட தலைவரை என்ன பண்ணலாம்? இவர் சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த தகுதி இவருக்கு முதல் தகுதி உண்டு. ஹி அப்பாயிண்ட்ஸ் லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. மெஜாரிட்டினா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சோடனே எந்த கட்சி அதிக ஓட்டுகள் வாங்கி ஜெயிச்சிருக்காங்களோ, எத்தனை தொகுதிகளில் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்களோ அந்த கட்சியோட தலைவர் வந்து என்னவாவார்? சீஃப் மினிஸ்டராக. ஓகே, ஹி அப்பாயிண்ட்ஸ் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸோடைய அரசவைன்னு இருக்கும். அதில் வந்து என்ன மற்ற மினிஸ்டர்ஸையும் யார் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கவர்னர். ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் சொல்லிடுவார், லிஸ்ட் கொடுத்துருவார், இந்தந்த மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கு இந்தந்த துறைகள்னு சொல்லி. இவராக டிசைட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஹீ இஸ் த நாமினல் பவர், நாட் அ ரியல் பவர். கவர்னர், சீஃப் மினிஸ்டர் இந்தந்த மினிஸ்டர்ஸ்க்கு இந்தந்த துறைகள் ஒதுக்கீடு பண்ணியிருக்குன்னு சொல்வார். அதை பேஸ் பண்ணி தான் இவர் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும். ஹி அப்பாயிண்ட்ஸ் த சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்.
chairman as well as members of the state public service commission. state public commission அப்படின்னாக்கா நம்மளுடைய மாநிலங்களில் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட் லெவல்லனா யூபிஎஸ்சின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு இருக்கும். அதுக்கான சேர்மன் தலைவர், அதில் இருக்க மெம்பர்ஸும் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது. அவங்களோட வேலை என்ன அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான ஆஃபீஸர்ஸ்லேருந்து கிளர்க்கு வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறது. போட்டி தேர்வை வச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ணுறது, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுக்கிறது. குரூப்பில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 2, 2A, 4 இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. அதில் வச்சு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அதுக்கு தலைவர், மெம்பர்ஸ் எல்லாரையும் இவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். He appoints a state election commissioner and determines his conditions of service and tenure of office. அடுத்து இவர் யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம்? எலெக்ஷன் கமிஷனர். மாநிலங்களுடைய எலெக்ஷன் கமிஷனரை இவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான உரிமை உண்டு. டிட்டர்மைன்ஸ் இஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டென்யூர் ஆஃப் ஆஃபீஸம். இவர் எப்படி எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும், இவர் எத்தனை வருஷம் இங்கே இருக்கணும் எலெக்ஷன் கமிஷனராக அப்படின்றத இவர் தான் டிசைட் பண்ணுவார். ஹி ஆக்ட்ஸ் அஸ் அ சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட். மாநிலங்களில் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்கோ அத்தனை யூனிவர்சிட்டிக்கும் இவர் தான் வந்து சான்சலர், கவர்னர் தான். எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் கவர்னர் தான் சான்சலர். அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா வைஸ் சான்சலர்னு சொல்லுவோம். ஹி ஆல்சோ அப்பாயிண்ட்ஸ் அ வைஸ் சான்சலர்ஸ் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட். இவர் தான் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் சான்சலர். இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவார்? வைஸ் சான்சலர்ஸை, துணை இயக்குனர்னு சொல்லி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது இவரோட வேலை. ஹி டைரக்ட்லி ரூல்ஸ் த ஸ்டேட் வென் தெர் இஸ் த இம்போசிஷன் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் ரூல்ஸ் இன் த ஸ்டேட். எப்போ இவருக்கு ரியல் பவர் அப்படின்றது வரும் அப்படின்னா, இவர் டைரெக்டாகவே ரூல் பண்ணலாம் ஸ்டேட்டை, மாநிலங்கள் அப்படின்னா பிரசிடென்ட் ரூல் அப்படின்றத கொண்டு வருவாங்க. அடுத்து வர சாப்டர்ஸில் நான் சொல்கிறேன். டாபிக்ஸ் இருக்குது அதில் பிரசிடென்ட் ரூல்னால் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ தான் இவருக்கு ரியல் பவர் அப்படின்றது உண்டு. பவர்ஸ். த கவர்னர் இஸ் an integral part of the state legislature. சட்டமன்றத்தோடைய ஒரு முக்கிய பங்கு யாருக்கு உண்டு அப்படின்னா கவர்னருக்கு. பட் ஹீ இஸ் நாட் அ மெம்பர் இன் த எதர் ஹவுஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். எந்த ஒரு ஹவுஸ்லையும் இவர் மெம்பர் கிடையாது. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இல்லை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதில் மெம்பர் கிடையாது இவர். In this capacity, he enjoys the following legislative powers and functions. இவருக்கு என்னென்ன legislative powers இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். He has a right to summon, prorogue and the state legislature and dissolve the state legislative assembly. He has a right to summon, prorogue and dissolve. 3 வேர்ட்ஸு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Summon means ஒரு சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரை ஆரம்பிக்கிறது. சட்டமன்றம்னா கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் நியூஸ்லலாம் கேட்பீங்க. இத்தனாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது அப்படின்னு. 10 நாள் அப்படின்னா 10 நாள் அந்த கூட்டத்தொடர் நடக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க. சம் கேசஸ் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 10 நாள் அப்படின்றது 15 நாள் கூட தள்ளி போகும். 10 நாளோ 12 நாளோ 13 நாளோ. அப்போ சம்மன் அப்படின்னா கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறது. ப்ரொராக் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறது. 10 நாள்ன்றது 12 நாள் 13 நாள் கண்டினியூ பண்ணுறது. அண்ட் டிஸ்சால்வ், அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை இடையில டிசால்வ் பண்ணுறது. இது எல்லாத்துக்குமே யாருக்கு பவர் உண்டு? கவர்னரா. ஹி ஹாஸ் அ ரைட் டு சம்மோன், ஆரம்பிக்கிறது, ப்ரொராக் கண்டினியூ பண்ணுறது, அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அண்ட் டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ணுறதுக்கான உரிமையும் யாருக்கு உண்டு? பவர் governor. He can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. அதாவது he can addressனா அந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறப்ப, அதுவும் எப்போ அப்படின்னா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு கூட்டத்தொடரோட ஃபஸ்ட்டு செஷன் நடக்கும், ஃபஸ்ட்டு கூட்டம் நடக்கும். அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தில் இவர் பேசலாம். யார்? கவர்னர். அட் த சேம் டைம் எவ்ரி இயர், ஃப்ரெஷ் இயர், நியூ இயர் ஆரம்பித்தோன்னே அந்த ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் நடக்கும் இல்லையா, அதுலேயும் யார் பேசுவார்? கவர்னர் பேசுவார். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஃபஸ்ட்டு செஷனில் பேசுவார். எவ்ரி இயர் நியூ இயர் பிறந்தவுடனே அந்த ஃபஸ்ட்டு செஷனில் பேசுவார். He can send messages to the houses of the state legislature relating to a bill pending in the legislature. இவர் வந்து என்ன பண்ணுவார்? மெசேஜ் அனுப்பலாம். மெசேஜ் என்ன எதுக்கு அப்படின்னா, ஒரு பில் பெண்டிங்கில் இருக்குன்னா, பில்லுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வரி கட்டுறதுக்கோ ஃபீஸ் கட்டுறதுக்கோ எலக்ட்ரிசிட்டி கட்டுறதுக்கோ கட்டுற பில்லு கிடையாது. பில் அப்படின்னா மசோதான்னு சொல்லுவோம்.
லிசன் இட் கேர்ஃபுல்லி. மசோதா எந்த ஒரு சட்டம் அமலுக்கு கொண்டு வராங்களோ அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், மசோதான்னு சொல்லுவோம். அந்த மசோதா அப்படின்றத எந்த மசோதா வந்து பெண்டிங்கில் இருக்கோ அதை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிற உரிமை யாருக்கு உண்டு, பவர் யாருக்கு உண்டு, கவர்னருக்கு. மசோதா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா பெண்களுக்கு சொத்துல சம பங்கு உண்டு அப்படின்னு ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. அது இப்போ கொண்டு வந்துட்டாங்க சட்டமாக. அந்த மசோதா அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா அந்த மசோதாவுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு மசோதா வந்து சட்டமாக வரணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 3 ஸ்டெப்ஸ், த்ரூ 3 என்ன சொல்வோம் ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த 5 ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரீடிங் ஆஃப் த பில், செகண்ட் ரீடிங் ஆஃப் த பில், செலக்ட் கமிட்டி ஸ்டேஜ், ரிப்போர்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ரீடிங் ஆஃப் த பில்லுன்னு சொல்லுவோம். இந்த 5 ஸ்டேஜஸையும் தாண்டினா தான் முடிஞ்சாதான் அந்த மசோதான்றது சட்டமாக வரும். இதே மாநிலங்களில் இருக்க சட்டமன்றத்தில் 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ரீடிங் ஆஃப் த பில், செலக்ட் கமிட்டி ஸ்டேஜ் அண்ட் ரிப்போர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து பில்லுனா என்னன்னு சொல்லுவோம், இங்கே சட்டமன்றம் பொறுத்த வரைக்கும் மசோதா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஏதான பில் பெண்டிங்கில் இருந்தால் அதை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி கவர்னர் சொல்லுவார். ஹி கேன் அப்பாயிண்ட் எனி மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு ப்ரிசைட் ஓவர் இட்ஸ் proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. இவருக்கு என்ன பவர் உண்டு அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரில் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க. ஈவன் தோ சீஃப் மினிஸ்டரே இருந்தாலும் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். அவரை தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஸ்பீக்கர். அடுத்து துணைத் தலைவர் டெபுட்டி ஸ்பீக்கர்னால் மைக் செட் வச்ச ஸ்பீக்கர் கிடையாது. ஹியர் இன் த சென்ஸ் ஸ்பீக்கர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சட்டமன்ற கூட்டத்தொடரோட தலைவர்னு சொல்லுவோம். ஓகே, அவரை தான் வந்து சட்டமன்ற தலைவர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பீக்கரோ இல்லை டெபுட்டி ஸ்பீக்கரோ வந்து அவங்களோட ஆப்சன்ஸில் யாரை வேணால் இவர் என்ன பண்ணலாம், அப்பாயிண்ட் பண்ணலாம். யாரை வேணாலும் அந்த சட்டமன்றத்தோட தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுற பவர் யாருக்கு உண்டு, இந்த கவர்னருக்கு உண்டு. ஓகே, தென் he can nominate one member to the state legislative assembly from the Anglo-Indian community. நீங்கள் சென்ட்ரலில் படிச்சிருப்பீங்க, லோவர் ஹவுஸ்க்கு 2 ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி மெம்பர்ஸை இவர் அப்பாயிண்ட் பண்ணலாம் பிரசிடென்ட்டுன்னு. இங்கே மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பரை அப்பாயிண்ட் பண்ணலாம். எந்த கம்யூனிட்டியிலேருந்து, ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியிலேருந்து. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் இந்தியா வந்து ரூல் பண்ண வந்ததுக்கப்புறமா அந்த பிரிட்டிஷர்ஸோடைய செட்டில்மெண்ட் இங்கே நிறைய வந்தாச்சு. அதில் பிரிட்டிஷர்ஸை மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க இங்கே செட்டில் இருப்பாங்க. அந்த கம்யூனிட்டி என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டின்னு. அப்போது த்ரூ அவுட் இந்தியாவில் 2 பேரை நாமினேட் பண்ணலாம் பிரசிடென்ட்டு. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம். யார், கவர்னர். நாமினேட் அப்படின்னா இவராக தேர்ந்தெடுக்கிறது, இவராக அப்பாயிண்ட் பண்ணுறத நாமினேட்டட்னு சொல்லுவோம். எலெக்டட் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது, நாமினேஷன்னா இவராக வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படின்னு. He nominates 1/6 of the members of the state legislative council from amongst the persons having special knowledge or practical experience in literature, science, art, cooperative movement and social service. அடுத்து legislative council 2 அவைகள் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. பைகேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுவோம். நம்ம இந்தியாவில் பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் யூனியன் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாநிலங்களில் பைகேமரல் கிடையாது. அதில் தமிழ்நாடும் ஒன்று. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அவை தான் இருக்குது. இந்த பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கிற இதில் 2 ஹவுஸ் சொன்னேன், அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் அப்படின்னு. இந்த அப்பர் ஹவுஸ் அப்படின்றது எது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஏதான ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்களை, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன்ஸை இவர் அப்பாயிண்ட் பண்ணலாம். 1/6 6ல் 1 பங்கு. அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதில் 6ல் 1 பங்கு இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். எந்த துறையிலனாலும் அவங்க வந்து என்ன சிறந்து விளங்குறவங்களாம். ஸ்பெஷல் நாலேஜ் ஆர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் அண்ட் சோஷியல் சர்வீஸ். Every bill passed by the state legislature will become law only after his signature. நான் ஏற்கனவே சொன்னேன், பில் அப்படின்னா வந்து என்ன, மசோதா. இந்த பில் அப்படின்றது சட்டமன்றத்தில் இவங்க இந்த தலைவர்கள்லாம் பேசி முடித்து அது வந்து என்னவாகும், சட்டமாக வரும். சட்டமாக வர்றதுக்கு முன்னாடி அதை யார் சைன் பண்ணியிருக்கணும், கவர்னர். பட் when a bill is sent to the governor after it's passed by the legislature, he has options to give his assent to the bill or withhold his assent to the bill or return the bill for the reconsideration of the legislature. ஒரு பில் வந்து
எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சு இவர்கிட்ட அந்த பில் வருது அப்படின்னா அந்த பில்லுக்கு கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மசோதாக்கு ஹி ஹேஸ் ஆப்ஷன்ஸ் டு கிவ் ஹிஸ் அசன்ட் டு த பில். ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணுற உரிமை இவருக்கு இருக்குது. இல்லை ஆர் வித்ஹோல்ட் ஹிஸ் அசன்ட், இல்லை அப்படின்னு வேண்டாம் கொடுக்கல, அதுக்கு சாங்ஷன் கொடுக்கல, இல்லையா ரிட்டன் அனுப்புகிற பவரும் யாருக்கு உண்டு? கவர்னருக்கு. ஒன்று சேங்ஷன் பண்ணலாம், இல்லை வித்ஹோல்ட் பண்ணலாம், இல்லை ரிட்டன் பண்ணலாம் சட்டமன்றத்துக்கே. இதில் ஒரு சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பவர் யாருக்கு உண்டு? கவர்னருக்கு. ரீகன்சிடரேஷன், அதை திரும்பவும் அனுப்புகிற பவர் சட்டமன்றத்துக்கே. ஹீ கேன் ப்ரொமல்கேட் ஆர்டினன்சஸ் வின் த state legislature is not in session under the article 213. promulgate ordinances. அவசர சட்டத்தை கொண்டுறதுக்கான உரிமை யாருக்கு உண்டு அப்படின்னா கவர்னருக்கு உண்டு. promulgate ordinances என்ன ஆர்டிக்கல் மூலமாக? ஆர்டிக்கல் 213. but this ordinances must be approved by the legislature within 6 months. இந்த ஆர்டினன்சஸை யார் அப்ரூவ் பண்ணணும்? லெஜிஸ்லேச்சர் வித்தின் 6 months. இவர் கொண்டு வந்த அவசர கால சட்டத்தை. ஹீ கேன் ஆல்சோ வித்ட்ரா அன் ஆர்டினன்ஸ் அட் எனி டைம். எப்போ வேணாலும் அந்த ஆர்டினன்ஸை இவர் என்ன பண்ணிக்கலாம்? வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ கவர்னர் இஸ் ஒன்லி அ நாமினல் ஹெட், நாட் த ரியல் ஹெட். ஸோ ஆர்டினன்சஸ்க்கு உரிமை யாருக்கு உண்டு? லெஜிஸ்லேச்சருக்கு தான். ஹி ஹாஸ் to lay the annual reports of the State Finance Commission, the State Public Service Commission and the Comptroller and Auditor General relating to the accounts of the state before the state legislature. இவருக்கு என்ன இது உண்டுன்னா ஆனுவல் ரிப்போர்ட், ஒவ்வொரு வருஷத்துக்கான ரிப்போர்ட்ஸை இவர் என்ன பண்ணணும்? சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்க சொல்லணும். யாரெல்லாம் அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது அந்த மாநிலத்துடைய என்ன சொல்லுவோம்? நிதித்துறை கமிஷன். அடுத்து ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஏற்கனவே சொன்ன ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா தமிழ்நாடு மாநில தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவோம். அவங்களுடைய ரிப்போர்ட் அதை சப்மிட் பண்ணணும். அண்ட் தென் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அப்படின்னா அந்த ஆண்டுக்கான வரவு செலவெல்லாம் என்ன ஆச்சு ஏது அப்படின்றத சப்மிட் பண்ணுறது இவங்க பண்ணணும். அண்ட் ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அந்த அக்கௌண்ட்ஸாக அந்த மாநிலத்தில் என்ன வருமானம் வந்துச்சு, எவ்வளோ செலவினங்கள், இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும் பர் இயருக்கு பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதெல்லாம் யாருக்கிட்ட சப்மிட் பண்ணணும்? இவங்க சட்டமன்றத்தில் சப்மிட் பண்ணணும். யாரெல்லாம்? ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். தென் ஃபினான்ஷியல் பவர்ஸ். நிதித்துறையில், ஃபினான்ஷியல்னால் நிதித்துறையில் இவருக்கு என்ன பவர்ஸ் உண்டு? த கான்ஸ்டியூஷன், நிதினா என்ன? பணம் ரிலேட்டடாக. த கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் ஆன் த கவர்னர் த டியூட்டி டு கெட் ப்ரிப்பேர்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், த ஆனுவல் பட்ஜெட் அண்ட் ஆல்சோ த சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட் இஃப் நெசசரி. கான்ஸ்டியூஷனில் இவருக்கு கவர்னருக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. என்ன இவரோட டியூட்டி என்ன அப்படின்னா ஆனுவல் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணுறதுக்கான பட்ஜெட்டில் இவர் என்ன பண்ணலாம்? ப்ரெசன்ட் இவரங்க இருக்கலாம் அப்படின்ட்டு. ப்ரிப்பேர்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ்ட் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற உரிமை இவருக்கு உண்டு. த ஆனுவல் பட்ஜெட், ஒரு ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம். ஆனுவல் பட்ஜெட் அப்படின்னா அண்ட் ஆனுவல் எஸ்டிமேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சொல்லுவோம். அடுத்து சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட், அதாவது இடையில ஒரு சில பட்ஜெட்டை என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலதை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க, அதை சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் தமிழ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி இன்னும் அடிஷ்னலாக. Money bills can be introduced in the legislative assembly only with his prior recommendation. Money bills அப்படின்னா don't think money ding ding money ஆடிட்டு வரும், அந்த money bills இல்லை. Money bills means here it's related to finance. பணம் சார்பாக எந்த ஒரு பில் மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது யாரோடைய பர்மிஷனில் தான் வரும்? அசென்ட்டில் பிரசிடெண்ட்டாக ஹியர் கவர்னர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் பிரசிடென்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தால் கவர்னர். இவரோட ரெக்கமெண்டேஷன். ஹீ கேன் மேக் அட்வான்சஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் கான்டிஜென்சி ஃபண்ட் டு மீட் எனி அன்ஃபார்சன் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது மாநிலங்களில் கான்டிஜென்சி ஃபண்டுன்னு உண்டு. அவசர காலத்துக்கு தேவையான நிதி உதவி பண்ணுறதுக்கான ஒரு ஃபண்டு உண்டு. அந்த ஃபண்டிலிருந்து நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுக்கான உரிமை இவருக்கு உண்டு. எதுக்காக அப்படின்னா அன்ஃபார்சின் எக்ஸ்பெண்டிச்சர், எதிர்பாராத செலவினங்கள் சொல்லுவோம். இப்போ ஒரு சுனாமி வருது, இல்லை ஒரு எதான என்ன சொல்லுவோம், மழை அதிகமாக வெள்ளம் அதிகமாக ஆகிடுது, இந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு பேண்டமிக் பீரியடு, இப்போ இதுக்கு நிறைய அரசாங்கம் செலவு பண்ணணும். இது எல்லாத்துக்கும் தேவையான அந்த என்ன சொல்லுவோம் அன்ஃபார்சின் எக்ஸ்பெண்டிச்சரை
ரிலீஸ் பண்ணுறதுக்கான பவர் யாருக்கு உண்டு? கவர்னருக்கு. He constitutes the finance commission after every 5 years to review the financial positions of the பஞ்சாயத்து and the municipalities. அடுத்து இவருக்கு என்ன அடுத்த பவர் உண்டு அப்படின்னா, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸில் நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான உரிமை யாருக்கு உண்டு? கவர்னர். ஹி கன்ஸ்டியூட்ஸ் அ ஃபினான்ஸ் கமிஷன். யார்கிட்ட இவர் இன்ஃபார்ம் பண்ணணும்? இதுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்குது, குழு இருக்குது. அவங்க பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிஸ்க்கும் என்ன மாதிரியான நிதி நிலைமை இருக்குது அப்படின்றத இவங்க பார்க்கணும். இதை பார்க்க சொல்ல வைக்கிறது யார்? கவர்னர்.